இங்கே தமிழில் தேர்வு இருக்காங்க. ஏற்கனவே இப்போ நீட்டை பற்றி அவர் பேசுகிறார் சார் கூட. இப்போ பார்த்து 2வது நாள் நீட் நடந்தது. இப்போ கிட்டத்தட்ட 17 பசங்க வந்து அந்த 700 வாங்க. பரவாயில்ல, 17 பசங்களுக்காவது கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருக்கு. அப்படி போலியா? அதுக்கப்புறம் சார் பட்டிமன்றம் பற்றி சொன்னார். அதே மாதிரி தான் உங்கள் ஊர் தான் தஞ்சாவூர் அவர் ஞான சகோதரர் சார், அவரும் அந்த மாதிரி பட்டிமன்றம் நிறைய பேசுவாங்க. இது மாதிரி தான் அவங்க அந்த கிராமத்துலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. போயிட்டு இதே மாதிரி கூட்டமே இல்லை சார். எப்போ சார் கூட்டம் வரும்? நீங்கள் பேச ஆரம்பிங்க, கூட்டம் வரும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சு. வந்து அந்த அந்த கிரவுண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டம் வந்துச்சு. அது என்னன்னா வந்து 1000 கழுதை இருந்துச்சு. எப்பவுமே அந்த கழுதை இருக்கிற இடம் அப்படின்னு அவர் யாரா சாப்பிட்டார் சார் சொல்லி சொல்லும் போது பட்டிமன்றம் பற்றி பேசும்போது அதுதான் நான் வந்து. அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ வந்து ஹஸ்பண்ட் கிளம்புவாரு, இவங்க சாப்பாடுலாம் கட்டி கொடுப்பாங்க, அவங்க எடுத்துன்னு போயிடுவார். இதே மாதிரி ரெகுலராக போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு அவங்க கட்டி கொடுத்தா சாப்பாடு எடுத்துன்னு போவார். அப்போ பில்டிங்கில் ஒரு கிராக் இருக்குது. நான் சொன்னால் கிராக் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல சார், கிளம்பி போயிட்டாரு. ஈவினிங் வரும்போது அந்த கிராக் அந்த அம்மா சிமெண்ட்லாம் வச்சு பூசிட்டாங்க. பரவாயில்லையா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே, பரவாயில்ல அம்மா, என்ன என்னால் 2 கிராக்கை வச்சு ஹேண்டில் பண்ண முடியாது. 2 ஹஸ்பண்ட் பேசினே இருக்காங்க. அப்போது இந்த மாதிரி நான் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்ன இறந்துட்டாங்க, நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். அப்போ சொர்க்கத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து ஊர்வசி ரம்பெல்லாம் இருப்பாங்க. என்னை மாமா மாமா கூறுவாங்க. அப்படியா மாமா? அப்போ நான் செத்தா நான் எங்கே போவேன்? அப்போ நீ வந்து நரகத்துக்கு தான் போ. நரகத்தில் யார் மாமா இருப்பாங்க? நரகத்தில் வந்து குரங்கு தான் இருக்கும். போங்க மாமா, இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்குனா எப்படி மாமா? நன்றி, வணக்கம்.